மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து விவசாயிகளின் பயன்பாட்டுக்காக குறைந்த வாடகையில் டிராக்டர், கொத்து கலப்பைகள் மற்றும் ரோட்டவேட்பாளர்களை வழங்குகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒதுக்கீட்டில் 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் விளைநிலங்களை 2 லட்சம் ஏக்கரில் பயிரிட விவசாயிகளுக்கு கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு புதிய திட்டத்தை தற்போது தொடங்கி வைக்கின்றார். அதாவது வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டத்தை தற்போது தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் கடந்த பிப்ரவரியில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதாவது இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பது மண் வளத்தையும் காத்து உயிர்களுடைய வளத்தையும் காப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாகும். அதாவது வேளாண் பொறியியல் துறை சார்பில் குறைந்த வாடகையில் விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்காக டிராக்டர்கள், கொத்து கலப்பைகள் மற்றும் இந்த விவசாயத்துக்கு தேவையான பலவிதமான உபகரணங்களை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகின்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அந்த துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் இயக்குவதற்கான பயிற்சி அளித்துவதற்கான டிராக்டர்களையும் கொடியசைத்து முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கின்றார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்பில் பல்வேறு புதிய திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையிலே கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட அந்த முக்கியமான திட்டம் தற்போது வேளாண் துறை சார்பில் தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அதனை தொடங்கி வைக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.